கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள கதிர் பொறியியல் கல்லூரி மேலாண்மை துறை சார்பில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து கல்லூரி வளாகத்தில் கல்லூரி சந்தை என்ற 2 நாள் நிகழ்ச்சியினை கதிர் பொறியியல் கல்லூரி வளாக அரங்கில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், கல்லூரி நிறுவன தலைவர் கதிர், செயலாளர் லாவண்யா கதிர் முன்னிலையில் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். சந்தையில் 30க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் சந்தைப்படுத்தி இருந்த உற்பத்தி பொருட்கள், சிறுதானிய உணவு கைவினைப் பொருட்கள், சிற்றுண்டிகள், உணவு வகைகள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு மகளிர் சுய உதவிக் குழுக்களைச் சார்ந்த நபர்களை பாராட்டினர். நிகழ்ச்சியில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, மதுரை, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் இருந்து சுய உதவிக் குழுக்கள் மற்றும் இதர தொழில் முனைவோர்கள் பங்கேற்று தங்கள் பொருட்களை விற்பனைக்காக காட்சிப்படுத்தி வைத்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் சங்கத் பஸ்வந்த் வாகே, திட்ட இயக்குநர் மதுரா, கல்லூரி துணைத் தலைவர் மதிலேஷ், துணை செயலாளர் முனைவர் இது பிரதீக்ஷா, கல்லூரி முதல்வர் உதயகுமார், மேலாண்மை துறை இயக்குநர் குணசேகரன், கதிர் கலைக்கல்லூரி முதல்வர் முனைவர் கற்பகம், கல்லூரி மக்கள் தொடர்பு அதிகாரி பிரகாஷ், சூலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துராஜ், ஊராட்சி செயலாளர்கள் மயிலம்பட்டி ஷியாம், முத்து கவுண்டர், புதூர் வினோத். இந்த நிகழ்வு மேலாண்மை துறை மாணவர்களின் தலைமை பண்பு, நிகழ்ச்சியினை ஒருங்கிணைக்கும் திறன், சந்தையிடுதல், விலை நிர்ணயித்தல், நுகர்வோர் தேவை அறிதல் போன்ற திறமைகளை வளர்க்க ஒரு வாய்ப்பாக அமைந்ததாக நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று கல்லூரி நிறுவன தலைவர் கதிர் தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு மரம் நடும் விழா மற்றும் பல துறைகளில் சாதனை அடைந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு காமராஜர் ஓவிய கலைக்கூடம் நடத்திய மரம் நடும் விழா மற்றும் பல துறைகளில் சாதனை அடைந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நீதிபதி குலோத்துங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கினர். சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற இருக்கும் நிலையத்தின் முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் அவர்களை பாராட்டி சிறப்பு செய்தார். ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் அவர்களையும் விழாவில் அவர் சேவையையும் பாராட்டி கேடயம் வழங்கப்பட்டது. விழாவில் காமராஜர் ஓவிய கலைக்கூட நிறுவனர் திலக் பத்மநாபன், ஓய்வு பெற்ற கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார் வாசுகி மற்றும் ஓம் சக்தி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய மிக சீரிய சிறப்பான பணி இன்னும் நல்ல சிறப்பாடையும் அது இந்த பாண்டிச்சேரிக்கு வந்து நிறைய பயன்களை தரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த விழா வந்து இன்னும் வச்சு எனக்கு நிறைய பரிசுகள் கொடுத்தாங்க, நிறைய பரிசுகள் கொடுத்து ஸோ அதுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த விழாவுக்கு அழைத்தமைக்கும்